கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்முடைய ஒவ்வொருவருடைய அழைப்பும் வித்தியாசமாக இருக்கிறது. ஏன்னா என்னை தேவன் அழைத்த அழைப்பில்லை உங்களுக்குரியது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பர்சனலாக அழைத்ததற்கு ஒவ்வொரு நோக்கம் உண்டு. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒவ்வொரு நோக்கம் உண்டு. எல்லாருக்கும் ஒரே அழைப்பு கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்மை எந்த அழைப்பில் அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பில் நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்கும் போது கர்த்தர் மேன்மேலும் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் நமக்கு ஒரு அழைப்பு இருக்க நாம் மற்றவர்களின் அழைப்பை இச்சித்து அவர்கள் செய்கிறபடி நாம் செய்ய நாம் முயற்சித்தால் ஸ்தோத்திரம், நாம் நம்மை தேவன் அழைத்த அழைப்பிற்கு பயன்படுத்த கர்த்தர் வேறு சிலரை தெரிந்து கொள்வார், வேறு சிலரை அழைத்து கொண்டு வருவார். நம்முடைய நிலைமை மிகவும் கஷ்டமானதாக இருக்கும். ஆதலால் இந்த நாளிலே ஆவியானவர் நம்மை ஒவ்வொருவரையும் உணர்த்துகிறார். கர்த்தர் நம்மை எந்த அழைப்பில் அழைத்தாரோ அதே அழைப்பிலே முடிவு பரியந்தம் தெய்வ சமூகத்திலே நிலைத்திருப்போமாக. ஆமென். வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு நிருபத்தை எழுதும்போது இப்படி சொல்கிறார்: சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். பல நேரங்களில் நமக்கு ஏற்படுகிற ஒரு கஷ்டம் இதுதான். நம்மை தேவன் அழைத்த அழைப்பிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க நமக்கு முடியவில்லை. ஆமாம். பல நேரங்களில் மற்றவர்களுடைய அழைப்பை போல செய்ய நாம் முயற்சிக்கிறோம். மற்றவர்களுடைய அழைப்பை நாம் வாஞ்சிக்கிறோம். நம்முடைய அழைப்பை நாம் மறந்து போகிறோம். சூழ்நிலைகள் வரும்போது அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதியாக்காமல் நாம் விட்டு விடுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுக்கு முன்பாக நாம் அந்த அழைப்பிலே நிலைத்திருக்கிறதில்லை. சில வேளை மனிதர்களுக்கு முன்பாக வெளியரங்கமாக நாம் அந்த அழைப்பிலே நிற்கிறவர்களாக மனிதர்களுக்கு தோன்றினாலோ நம்முடைய உள்ளந்திரியங்களை, எண்ணங்களை, சிந்தனைகளை அருகிற தேவனுடைய சமூகத்திலே அவருக்கு முன்பாக அந்த அழைப்பிலே நாம் நிலை நிற்கிறதில்லை. ஆனால் ஆவியானவர் தெளிவாக நம்மை உணர்த்துகிறார். அதே அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் வாசிக்கிறோம்: தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவர். நம்முடைய நடப்பு, நம்முடைய நடக்கை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நடக்கையிலே தேவனுக்கு தெரியும் நாம் அந்த அழைப்பில் நிலைத்திருக்கிறோமா இல்லையா என்று. தேவன் அவனவனுக்கு பகிர்ந்த ஒரு அளவு உண்டு. தேவன் அவனவனுக்கு பகிர்ந்த விசேஷமான கிருபைகள் உண்டு. தேவன் அவனை அழைத்த ஸ்தோத்திரம், அழைப்பது வெவ்வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் அந்த அழைப்பின்படியே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதை கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நம்முடைய அழைப்பை விட்டு நாம் விலகி மாறுவதற்காக ஸ்தோத்திரம், தேவனுடைய வழியிலிருந்து மாறி செல்வதற்காக பிசாசானவன் அநேக தந்திரங்களை கொண்டு வருவார். நாம் நேசித்தவர்கள் மூலமாக, நம்முடைய நண்பர்கள் மூலமாக, சகோதரர்கள் மூலமாக, பெற்றோர்கள் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, ஸ்தோத்திரம், நமக்குரியவர்கள் மூலமாக, ஸ்தோத்திரம், நாம் நம்புகிறவர்கள் மூலமாக பிசாசானவன் அநேக தந்திரங்களை கொண்டு வருவார். ஆனால் சாத்தானால் மோசம் போகாதிருங்கள், அவனுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறபடி சாத்தானின் தந்திரங்களை உணர்ந்து கொண்டு இந்த நாட்களிலே தேவன் அழைத்த அழைப்பிலே உறுதியால் நிலைத்திருந்திருப்போமாக. அப்படி என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை
ஆசீர்வதிப்பார். 20ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம், அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். ஆமென், ஸ்தோத்திரம். அவன் பல இந்த அதிகாரத்திலே பல இடங்களிலே பல வசனங்களிலே ஆவியானவர் மறுபடியுமாக அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நம்மோடு பேசுகிறார். அப்படி என்ற அந்த நாளிலே தெய்வ சமூகத்தில் இந்த அழைப்பை பெற்றவர்களாகி நாம் ஒவ்வொருவரும் ஆமென் ஒரு முறை ஆமென் நிதானித்து நம்மை பார்ப்போமாக. நம்மை தேவன் அழைத்த அழைப்பு எப்படிப்பட்டது? அதே அழைப்பிலே நாம் இன்றைக்கு நிலைத்திருக்கிறோமா? அதுவும் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக நாம் நிலைத்திருக்கிறோமா? சோதனை செய்து பார்ப்போமாக. கர்த்தருடைய ஆவியானவர் துக்கப்படுகிறார். ஆதலால் ஆமென் ஸ்தோத்திரம் திரும்பி வருவோமாக. அந்த அழைப்பிலே ஆமென் ஸ்தோத்திரம் உறுதியாய் நிலை நிற்போமாக. கர்த்தர் நம்மை மேன்மேலும் பயன்படுத்துவார். ஆமென், நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் இயேசுத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த காலை வேளைக்காக நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, நீர் கர்த்தாவே எங்களை ஒருவரையும் அழைத்த அழைப்பில்லை நாங்கள் உறுதியாய் நிலைத்திருந்து தெய்வ சமூகத்தில் நமக்கு கனி கொடுக்கிறவர்களாக, நமக்கு பயன்படுகிறவர்களாக அப்பா நாங்கள் மாறணும். நம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாங்கள் மாறணும். அதற்காக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காக நீர் எங்களுக்கு கிருபைகளை பகிர்ந்து தந்திருக்கிறீர். நன்றி தகப்பனே, நன்றி. எங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னிங்க, ஒன்று கூட பரிசுத்தப்படுத்துங்க. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் இருந்தே அவர்கள் அந்த அழைப்பிலே அந்த தெரிந்து கொள்ளுதலை திரும்பி வந்து அப்பா அழைத்த அழைப்பின்படியே அப்பா அவனுடைய கர்த்தா ஊழியத்தை செய்ய அப்பா உமக்காக பயன்பட அப்பா விசுவாச வாழ்க்கையிலே ஜெயத்துடன் வாழ அழைத்த அழைப்பின்படியே நாங்கள் நடந்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வசனத்தின்படி நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.